ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 மேட்ச் 12 இங்கிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா. இங்கிலாந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு 253 ரன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு டோட்டல் ஃப்ரம் இங்கிலாந்து. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா டாமி பியூண்ட் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ், அவங்க வந்து ஒரு 30+ வந்து அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. அதுக்கப்புறம் கேப்டன் நாட் ஷிவர்பிரண்ட் ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா 100 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. கிரேட் பேட்டிங் ஃப்ரம் த கேப்டன். ஸ்ரீலங்கா பவுலிங் வந்து எடுத்துட்டோம்னா ரணவீரா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோயர் ஆர்த்தடாக்ஸ், ஸோ அவங்க வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. அந்த ஸ்பின் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸ்ரீலங்கா இந்த பர்டிகுலர் டார்கெட் சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர் ஹாஸ்னி பெரேரா அவங்க வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தென் ஷமாரி அர்த்தப்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஒரு இன்ஜுரி ஆச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பேட்டிங் பண்ணாங்க, பட் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சமர விக்ரமா அவங்க வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. இங்கிலாண்டோட பவுலிங்ல இருந்து எடுத்துக்கிறேன்னா சோஃபி எக்கல்ஸ்டன் ஒரு சரியான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா நாட் ஷிவர் வித் பேட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100, பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்லி டீன் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி ஃபார் இங்கிலாந்து.